ஹை ரெக்கார்டிங் பாயிண்ட் எடுத்து சாதித்த பூம்ரா எதுல என்னன்றதுல இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன், நல்லா கேளுங்க. எஸ், ஐசிசி வெளியிட்டிருக்க மென்ஸ் டெஸ்ட் போலிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காரு பூம்ரா. அது மட்டும் இல்லாம 904 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஐசிசி கிட்ட இருந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா தான் முதல் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போலிங்ல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பூம் பூம் பூம்ரா. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரிசோ ரபாடா இருக்காங்க, மூணாவது இடத்துல ஏசல் ஹுட் இருக்காங்க, நாலாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமிங்ஸ், 5வது இடத்துல ரவிச்சந்திர அஸ்வின். நான் 789 பாயிண்ட் எடுத்துட்டு நீ என்னடா, எனக்கு உனக்கு என்ன கிரிக்கெட் இருக்குண்ணா, நீ ரிட்டையர் ஆயிட்டியானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் கதறுவாங்க, கேட்டுட்டு இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல மேட் ஹென்ரி, 7வது இடத்துல நேத்தன் லயன் இருக்காரு, 8வது இடத்துல பிரதாப் ஜெயசூர்யா இருக்காரு, 9வது இடத்துல நோமன் அலி இருக்காரு. ஏப்பா ரவிச்சந்திர ஜடேஜா அவர் இருக்காருங்க 19வது இடத்துல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல 895 பாயிண்டோட. அதை தொடர்ந்து ஹாரி ப்ரூக், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சன், டிராவல்ஸ் ஹெட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் முன்னாடி 4th பிளேஸ்ல இருந்தாரு. சரியா பர்ஃபார்மன்ஸ் இந்த டெஸ்ட்ல பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்துட்டாரு. 6வது இடத்துல வந்து கமிந்து மெண்டிஸ் இருக்காரு, 7வது இடத்துல பவுமா இருக்காங்க, 8வது இடத்துல டேரல் மிஷல், 9வது இடத்துல சயித் சகுலி இருக்காரு, பாகிஸ்தான் பிளேயர், 10வது இடத்துல ஸ்டீவ் ஸ்மித். அதாவது ஃபார்ம்லே இல்லாத ஸ்டீவ் ஸ்மித்தை கொண்டு வந்த பெருமை நமக்கு தான் இருக்கு. பேட்டிங் அதாவது மென்ஸ் ஓடிஐ பேட்டிங் லிஸ்ட்டை கேட்டால் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பாபர் அசாம், அதாவது பாபர் அசாம் இருக்காரு, பாகிஸ்தான் கேப்டன். பாபர் அசாமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நெருங்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற டீமுக்குலாம் கொஞ்சம் கதிகலங்க வைக்கும். ஏன்னா அவங்க ஊர்ல வேற நடக்குது இல்லையா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி தொடர்ந்து அப்படியே 2 3 4 இருக்காங்க. பார்த்துக்கலாம் பாபர் அசாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. 5வது இடத்துல கால்சன் இருக்காரு, 6வது இடத்துல டேல் மிஷல் இருக்காங்க, 7வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்கர் இருக்காரு, அயர்லாந்து பிளேயர், 8வது இடத்துல ஷை ஹூப் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்காரு, 9வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குர்பாஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர் இருக்காரு, 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதம் நிசங்கா வந்து ஸ்ரீலங்கா பிளேயர். அதாவது ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், அயர்லாந்து பிளேயர்ஸ்லாம் இந்த லிஸ்ட்ல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பரான விஷயமா இருக்கு. ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.